ரிஷபராசி சுதந்திரத்தை அதிகம் விரும்புகிறவங்க பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. அதாவது ஒருத்தவங்களுக்கு உதவின்னு யாராவது வந்து இவங்களை கேட்டாங்கன்னா அந்த உதவியை பண்ணிட்டு தான் அடுத்த வேலை பார்க்கக்கூடியவங்களும் ரிஷபராசிக்காரர்களா. அதாவது சொல்லப்போனால் இவங்க வந்து காதல் மன்னர் காதல் இளவரசிகள் கூட சொல்லலாம் ரிஷபராசியில் இருக்கிறவங்கள. அதே மாதிரி இவங்க பார்த்தீங்கன்னா யாராவது ஹெல்ப்புன்னு வந்து கேட்டுட்டா அந்த ஹெல்ப்பை பண்ணாமல் மற்ற வேலையே பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் சனி பயிற்சியில் 11ஆம் இடத்துல லாப சனியாக பயிற்சி அடைகிறார். 11ன்றது வந்து லாபம். ஸோ அதாவது இவங்க எந்த தொழில் தொடங்கினாலும் அதில் கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். எந்த ஒரு விஷயம், அதாவது ஏதாவது புதுசாக ஒரு முயற்சி பண்ணணும்னு நினைச்சாலும் சரி அதில் வந்து அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். கடந்த 2.5 வருஷமா பார்த்தீங்கன்னா கடன் மேலே கடன் வாங்கிட்டு நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. எவ்வளவுதான் நான் பாடுறது அப்படின்ற அளவுக்கு ரொம்ப மனசு நொந்து போயிருப்பீங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள். ஆனால் இந்த சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா